அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை நான் ரொம்ப பெரிய பேராக நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆதர்சனமாக இருக்கக்கூடிய எழுத்தாளர்களில் அம்பை மிக முக்கியமானவர். அவரை பற்றி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நான் இதை நினைக்கிறேன். ஒரு பாரதி வாசன் சார் தோழர் எனக்கு நீங்கள் வர முடியுமான்னு கேட்டப்ப ரொம்ப நெருக்கடியான நேர சூழல் தான். ஆனால் நம்ம ப்ரியாரிட்டின்னு இருக்குல்ல, ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னு இருக்கு இல்லையா, அதனால மற்றதை ஒதுக்கிட்டு இல்லை நான் கண்டிப்பாக வரேன் தோழர் அப்படின்னு சொன்னேன். தொடர்ச்சியாக நிறையா இலக்கியங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு இடத்துல தமிழ் இலக்கியத்தில் ஒரு சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறாங்கன்னா அது அம்பை தான் நான் நினைப்பேன். ஏன் அப்படின்னா அவங்க வெறும் ஒரு பெண்ணிய செயல்பாட்டாளரா அப்படின்னா இல்லை, எல்லா மனிதர்களுக்காகவும் தான் பேசுகிறாங்க. நிறைய பேர் நாம் என்ன நினச்சிருக்கோன்னா அவங்க ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அவருடைய தொடர்ச்சியாக எல்லா கதைகளையும் வாசிக்கும் பொழுது அப்படி இல்லை, எல்லா ஆண்களுக்காகவும் நிறைய இடத்துக்கு பேசுகிறாங்க, எல்லா ஆண்மக்களுக்காகவும் பேசுகிறாங்க. கொஞ்சம் ஒரு படி மேலே போய் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக ஒரு குரலாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ ஒரு ரொம்ப அற்புதமான இந்த ஒரு சூழலை உருவாக்கிக்கிற பதியத்துக்கு நிஜமாக நான் நன்றியை தெரிவிச்சேன். ஏன்னா எத்தனையோ படைப்பாளர்கள் இருக்கும் பொழுது இப்படியான ஒரு படைப்பாளி எடுத்து நம்ம பேசுகிறன்றது முன்னெடுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதில் நான் ரொம்ப ரொம்ப நான் உங்களுக்கு எல்லாத்துக்குள்ளே ஒன்று பகிர்ந்துக்கணும்னு இந்த நேரத்தில் தான் நான் முடிவு பண்ணேன். அது இங்கே உட்காந்து தான் அதை கூட குறிச்சிக்கிட்டேன். நான் அவங்களோட, அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சிறார் எழுத்தாளர்களை ஒரு சந்திப்பு வச்சுருந்தாங்க. அது மொத்தம் 25 எழுத்தாளர்களான மொத்தமே அவ்வளவுதான். அதில் தமிழ்நாட்டிலிருந்து நானும் இன்னொரு எழுத்தாளர் கலந்துக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சி. அது ஒரு உண்மையிலே நான் நினைக்கிறேன், இந்த உலக இதெல்லாம் எனக்கு அவ்வளோலாம் நான் தனியாக பயணம் செய்தது கிடையாது. அது போகக்கூடாதுன்னு எந்த இதுவும் இல்லை, போயே பழக்கம் கிடையாது. அப்படின்னா நான் மும்பை வரைக்கும் தனியாக போகிறக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, உலகம் இவ்வளோ பெருசாக இருக்கா, ஒரு விரிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரியே எத்தனையோ சிந்தனைகள் எனக்கு கொடுத்துச்சு. அது ஒரு பெரும் பேராக நான் நினைக்கிறேன். அந்த 5 நாட்கள் அவங்களோடையே நான் இருக்கேன். பெரும்பாலும் அவங்க பேசும் பொழுது எனக்கு அவங்க பேச்சு மறந்து போயிருந்தேன். அவங்கள அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்கேன். நான் எப்படியான ஒரு பெண்ணடா நீ, நான் வாழும் காலத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியை கண் முன்னால் இருந்து கூடயே இருக்கிற தரிசனம் கிடைக்கிறதுங்கிறது எனக்கு பெருசாக எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் இப்படி மனித மனங்களுக்காக பேசக்கூடியவங்க இறைவன் நிலைக்கு உயர்ந்திருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆன்மீகவாதிகள் நினைக்கலாம் மனிதர்கள் மூலமாக இந்த மாதிரி சில ஆபத்துக்களில் காப்பாற்றக்கூடவன் தான் இறைவன். நிறையா கதைகள் நம்ம படிக்கிறோம். அப்படி தான் நான் அம்பை பார்த்தேன். ஏன்னா ஒரு பெண்ணிட்ட இவ்வளவு ஒரு தீர்க்கமான ஒரு வாசிப்பு அனுபவம், இந்த மனிதர்களை பற்றி இவ்வளவு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் ஒரு பெண்ணிடத்தில் இவ்வளவு இருக்கு. எப்படி பெண்ணை உதாசீனப்படுத்திட முடியும்? நம்ம இப்போ குழந்தை என்ன பிறந்திருக்குன்னு கேட்டால் சிங்கக்குட்டி பிறந்திருக்குன்னு பையனை சொல்லி பெருமையாக சொல்கிற அப்பாக்களை நம்ம பார்க்குறோம். இதே பெண் குழந்தை பிறந்திருக்கிறப்ப இப்பவும் பொட்டையாக போச்சு, அது கேட்கும்போது அவ்வளோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. எந்த விதத்துலடா அந்த ஆண் உறுப்பை தவிர பெண் உறுப்பை தவிர அந்த குழந்தை இடத்துல என்னத்தை தான் நீ பார்த்துட்ட? இந்த சொத்து பிரிக்கும் பொழுது கூட நான் நிறையா நாள் நினச்சிருக்கேன், நான் இந்த உறுப்பை தவிர என்னடா நீ வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்ட, இந்த உறுப்புக்கு மட்டும்தான் இத்தனை விலையா? அதெல்லாம் எத்தனையோ கதைகள் அவங்க பேசியிருக்காங்க. நாங்கெல்லாம் பேசணும்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் பேசுன்னு பேசுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. எங்களை இப்படி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது ஆனால் ஒரு ஆண்றது ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா எல்லா ஆண்களுக்குள்ளும் ஒரு தாய்மை உணர்வு இருக்கு, எல்லா பெண்களுக்குள்ளும் ஒரு தகப்பன் உணர்வு இருக்குன்னு தான் நான் நம்புறேன். எல்லாத்துக்குள்ளும் இருப்பாளரான விஷயங்கள் இருக்கு. அப்படிதான் இந்த இடத்துக்கு நான் பார்க்குறேன். இது ஒரு ரொம்ப அங்கே கலந்துகிட்ட பொழுது அந்த மாலை நேரங்களில் பாட சொன்னால் அவங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப அருமையான ஒரு பாடகி. அவங்க தோழர் சொல்லும் பொழுது அவங்களுக்கு எப்படி தெரியும், அவங்க இசை ஞானம் இருக்கக்கூடிய ஒரு பாடகி அவங்க. ஆனால் எப்படி சொர்ணலதாக்கு தொண்டையிலேயே கேன்சர் இறந்து போனாங்களோ அப்படி அம்பைக்கு தொண்டையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போது அந்த மருத்துவர் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லாமல் விட்டுட்டாங்க. இப்பவும் போல பேசுனதுனால அவங்களுக்கு குரல் நிரந்தரமாக போயிடுச்சு. ஒரு நல்ல பாடகி, நல்ல நடனம் செய்யக்கூடிய ஒரு நடன கலைஞர். அவங்க ஒரு கலா ரசனை உடையவங்க. அதனால அவங்களுடைய படைப்புகள்ல நிறைய நமக்கு வருது, ஒன்று தெரியாம எழுதவே முடியாது. அப்போ இந்த ஒரு நேரடியான அனுபவம் மூலமாக நான் எதற்காக சொல்றேன்னா, அன்பு பாராட்டுவதற்கும் அதை எதிர்கொள்வதற்கும் ஒரு திறன் வேணும். நான் காட்டக்கூடிய அன்பை ஒருத்தர் அதையே அளவு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனம் இருக்கு பாருங்க, அது எல்லாத்துக்கும் கிடையாது. எல்லாத்தோடையும் நிலைமையும் ஒரு தவிப்பும் அதுதானே. நான் எவ்வளவு அன்பு செலுத்துறேன் இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுன்றதானே பிரச்சனை. ஏன்னா நாம் எவ்வளவு அன்பு செலுத்துறோன்றது சில பேருக்குனால அதை உள்வாங்கிக்கவே முடியாது.
ஆனால் நான் உட்கார்ந்து அந்த ரசித்து கேட்டு அவர்கள் படைப்பின் மூலமாக நான் நிறைய எனக்கு எதாச்சியாகவே நான் வந்து என்னோட எம்ஏ ப்ராஜெக்ட் சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுவோம். எம்ஏ படிக்கும்போது தமிழ் இலக்கியம் படித்ததுனால வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை தான் நான் அந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய சிறகுகள் முறியும் கதை தான் நான் சின்ன ஆய்வை செஞ்சேன். இது எவ்வளோ பெரிய ஒரு கோயின்சிடென்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நான் சொல்லும்பொழுது அப்படியா அப்படின்னு ரொம்ப கனிவாகவும் ரொம்ப இயல்பாகவும் எல்லா மனிதர்கள் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனுஷன். மிக சாதாரணமாக எங்கள் வீட்டில் வந்து அவர்கள் தங்கி போயிருக்கிறார். என்னை ஒரு தோழியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ஒரு மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் சில சமயம் எனக்கு நீங்கள் வந்து மகள், நான் எனக்கு மகள்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கூடிய ஒரு அவ்வளவு அன்பு கசியக்கூடிய ஒரு மனசு. அவங்க எப்படி வேறு மாதிரி எழுத முடியும் இல்லை? ரொம்ப ரொம்ப நான் வந்து ரொம்ப கொண்டாடக்கூடிய ஒரு படைப்பாளர்கள்ல அம்பையும் ரொம்ப மிக முக்கியமானவங்க. அவங்க கதை படிக்கும் பொழுது இந்த சாகித்ய அகாடமி பரிசு வரும்போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்குது, அந்த தொகுப்பில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்படி வந்து நான் படித்தப்ப இந்த சிவப்பு கழுத்துடன் பச்சை நிறத்தில் ஒரு பறவை அந்த சாகித்ய அகாடமி பரிசு வாங்கினப்ப எல்லா கதைகளுமே கிட்டத்தட்ட ஆண் பெண்ணுடைய உறவு சிக்கல்களையும் அதெல்லாம் பேசுகிற மாதிரியான கதைகள் இருந்தது. அதில் வீழ்தன் ஒரு கதை என்னை ரொம்ப ஒன்று புரட்டி போட்ட ஒரு கதை. ரொம்ப மிகச்சிறிய கதை, அது ரொம்ப பெரிய கதையெல்லாம் கிடையாது. அவங்க வித்தியாசமாக எழுதக்கூடிய ஆள். ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுடைய நம்ம இப்போ தான் படமெல்லாம் வந்துச்சு, அது என்ன படம் இது மலையாளத்துலேருந்து வந்து தமிழில் இது பண்ணாங்கல்ல, இந்த இல்லை அந்த படத்துக்கு இந்தியன் த கிரேட் இந்தியன் கிச்சன், இதெல்லாம் வர்றதுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த கதையை அவங்க எழுதிட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு அது வந்து அதுக்கு முன்னாலேயே அந்த விஷயத்த பேசிட்டாங்க. தண்ணி சொட்டிட்டு இருக்கிறது கதையில் இருக்குது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், எப்படி இதெல்லாம். ஏன்னா அந்த பொண்ணு என்னார ஈரக்காலோடையே நின்றுட்டு இருப்பா கிச்சனில். அவளுக்கு இதை மாற்றி தரதுக்கு கூட அந்த கணவனுக்கு தோணாது. அவனுக்கு வேணுங்கிறது சோறு, குழம்பு, ரசம், இது டீ, அந்த மாதிரி தான். இந்த பெண்ணோடைய வழி அதை அப்பவே அவங்க எழுதியிருக்காங்க. நம்ம படத்தில் பார்க்கும்பொழுது நமக்கு வித்தியாசமாக தெரிஞ்சாலும் அவங்க அப்பயே எழுதியிருக்காங்க. இப்படி வித்தியாசமான ஒரு கோணங்களில் அவங்களுடைய கதைகள் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரே மாதிரி அவங்க பயணிக்கணும். இப்போ இந்த கதை வந்து எனக்கு ஏன் ரொம்ப இதாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி கலக்கத்தை ஏற்பட்டுச்சு. ரொம்ப நம்மளை வந்து புரட்டி போட்டு ரொம்ப சிந்திக்க வைக்கக்கூடிய சில இடம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த வீழ்தல் ரொம்ப சின்ன கதை தான். நான் வந்து கீராவோடைய கதைகள் எனக்கு ஒரு கதையை சொல்வதற்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட கதைகள் வந்து சொல்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த கதையை எடுத்துக்கிட்டாலும் கீராவோடைய கதைகள் ரொம்ப அழகாக நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஆனால் அம்பையோட கதைகள் அப்படி சொல்லிட முடியுமா அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப உணர்வு போராட்டமாக ரொம்ப இன்டெலெக்சுவலாக நம்மளோட நிறைய பேசுகிறாங்க. நம்மளை வந்து புரட்டி போட்டுகிட்டே இருக்காங்க. எப்படி ஜெயகாந்தனை படிக்கிறது போல அந்த கதைகளை நம்மளால சொல்ல முடிவதில்லையோ. ஏன்னா எல்லா கதையும் நீங்கள் எத்தனை வேணாலும் கதை சொல்லிகள் வரலாம், அந்த ஜெயகாந்தன் கதைகள் அதிகம் சொல்ல முடியாது. என்ன காரணம்னு சொன்னால் வெறும் கதையாக ஒரே வரியில் நம்ம சொல்லி முடிச்சிடலாம். அம்மையோட கதைகள் ஒரே வரியில சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் அதுக்குள்ள நிகழ்த்தக்கூடிய அந்த வசனங்களும் அந்த காட்சிகளும் நம்மை போட்டு அலக்கடிக்கும். நம்மளை என்னடா இப்படியுமா அப்படியுமா நம்மளை அப்படி நாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கருத்துலேருந்து அப்படியே நம்மளை புரட்டி போடக்கூடிய விஷயங்கள் இந்த கதைக்குள்ள நடக்கும். ஒவ்வொரு கதையும் நம் வாழ்வில் ஒரு மைல் ஸ்டோனை தான் நான் பார்க்குறேன். அடுத்த கட்டமாக நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். படிப்பு வந்து அதுதானே பண்ண முடியும். அது நம்மளை புரட்டி போடக்கூடிய வேலையை மிக அழகாக செய்யுது. இந்த கீராவோட கதைகள் காய்ச்சமரம் எத்தனை முறை நான் சொன்னாலும் அத்தனை முறையும் மேடையில் அழுகக்கூடிய எத்தனையோ பேர் நான் பார்க்குறேன். கடைசியா ஒரு மாதத்திற்கு முன்னால மிக குறைந்த கூட்டம், அதுல கொஞ்சம் ஒரு வயசான எங்க அப்பா வயசுல இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அதே மாதிரி அம்மாக்கள் வயசுலயும் கொஞ்சம் அதுக்கு ஒரு வயது. அந்த தாத்தா வந்து அழுகும் பொழுது நிஜமா சொல்றேன், எனக்கு அந்த கதையை சொல்லி முடிச்சிட முடியுமானே தெரியும். அவ்வளோ வந்து எனக்கு ரொம்ப பிடித்த கதை காய்ச்சமரம். அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் அவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமான இடம்தான் இந்த வீழ்தல். இந்த கதையோடைய என்னதான் இந்த கதையில இருக்கு, ஒரு வரியில் நம்ம சொல்லணும்னு சொன்னா, ஒரு அப்பா அம்மாக்கு ஒரு பையன், அந்த பையன் வெளிநாட்டுல இருக்கான், இவங்க 2 பேரும் இங்க இருக்காங்க. இந்த கதையுடைய கதைக்களம் அம்பைக்கு வந்து எனக்கு தெரிந்த 5 மொழி பேசவும் எழுதவும் படிக்கவும் தெரியும். ஏன்னா அவங்க எல்லா இடங்கள்லையும் வாழ்ந்திருக்காங்க. அவங்க அடிப்படையில் ஒரு மலையாளி, ஆனால் தமிழில் தான் எழுதுவாங்க. அவங்க கன்னடத்தில் தான் அதிகமாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னையில் தான் படித்தாங்க. அதுக்கப்புறமா டெல்லியில் போய் யூனிவர்சிட்டியில் PhD பண்ணாங்க. மும்பையில் தான் அவங்க இருக்காங்க. இப்படி எல்லா மொழி ஆளுமை இருந்தாலும் கூட தமிழ் தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க தமிழில் தான் எழுதுறாங்க. நிறைய மொழியாக்கங்கள் ஆங்கிலத்தில் அவங்க செய்கிறாங்க. இந்த கதையை பொறுத்தளவுக்கு அந்த டெல்லியில் இருந்த அந்த கணவன் மனைவி, அந்த நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், இந்திரா காந்தி பீரியட் 1975 அந்த பீரியடில் ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்தில் நிறைய பேருக்கு அது தெரியும். அப்போ டெல்லியில் அவங்களால வேலை செய்ய முடியாமல் அவங்க வந்து மும்பைக்கு வந்துடுறாங்க. அந்த மும்பையில் அவங்க படக்கூடிய, நீங்கள் பொதுவாக ஒரு பொது புத்தியில் ஆண்கள்னாலே வீரமானவங்க, அழவே மாட்டாங்க. ஏன்னா பொம்பளையாட்ட அழுகிறதுக்கு என்னங்க, உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு என்ன, ஆண் என்ன பெண் என்ன,
எல்லாருக்கும் சமமானது. அழுகை, தும்பல், விக்கல் எல்லாம் எல்லோருக்கும் சமமானது. ஆனா நம்மளோட பொது புத்தியில ஆண்கள் அழக்கூடாது இப்படி சொல்லி சொல்லிதாங்க நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. வாய் விட்டு அழுதா எல்லாமே போயிடும். அம்மாவையோ ஒரு மனைவியோ பிள்ளையோ கட்டி பிடிச்ச ஒரு ஆண் அழுதான்னு வச்சுக்கோங்களேன், எல்லா துக்கமும் கரைஞ்சு போயிடும். அழுகாம அவனை உண்மையிலேயே பாவம் ஆண்கள் இப்படி ஒரு கட்டமைப்புல வச்சு அவனை அப்படியே ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ரேம்குள்ள வச்சு நீ அழுதினா பொம்பளை ஆயிடுவேன்னு சொல்லி 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 அவனை அடக்கி 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 உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாம தவிக்கிறான் தான் நினைக்கிறேன். இந்த அம்மாவோட என்ன சொல்ற அம்மையோட படைப்புகள் பெரும்பாலும் அப்படிதான் அது பேசு. அப்படி இந்த வீழ்தல் கதையில பாத்தீங்கன்னா டெல்லியில இருப்பான், அந்த பேர் வந்து சத்யா. அவன் வந்து ரொம்ப அப்படி நாமெல்லாம் காட்டக்கூடிய ஆண்மகன் கிடையாது. ஏதாவது ஒரு கஷ்டம்னா மனைவியோட மடியில படுத்து அழுகக்கூடிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பொதுவா ஆண்கள் மென்மையா இருக்கணும், ஒரு சாந்தமா இருக்கணும், இலகன மனதோட இருக்கணும். அப்படிதான் நம்ம எதிர்பார்க்கணும். இது மென்மையா நான் சாய்ந்துக்கு தோல் கொடுக்கக்கூடியவன் தானே தோழனாக இருக்க முடியும். கரடு முரடா ஒரு மாதிரி நான் அப்படி இப்படி நல்லா இருக்கணும் பார்த்தா நமக்கு பயமா இருக்கு, ஓடி ஒளிஞ்சுக்கலாம் போல இருக்கு. அப்படி ரொம்ப மென்மையான ஒரு மனிதனாக இந்த சத்யா கதாபாத்திரத்தை படைச்சிருக்காங்க. அவனுக்கு ஏதாவது ஒரு துக்கம் வந்து அவனால் தாங்கிக்கவே முடியாது. மனைவி கிட்ட சொல்லிதான். இதுல நிறைய பேருக்கு நான் அப்படிதாங்க என் மனைவி கிட்ட நான் அப்படிதான் சொல்லுவேன். எத்தனையோ பேருடைய உணர்வுகளை என்னால புரிந்து கொள்ள முடியுது. அப்படிதான் அவன். ஏன்னா வெளியே காமிச்சிக்காம இந்த வேலையெல்லாம் நம்ம பண்றோம். நம்ம தாராளமா வெளியே காட்டலான்றதே இந்த கதைகள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. உணர்ச்சிகளை வெளிப்படுத்துங்கன்னு தானே சொல்றாங்க. அந்த சத்யா வந்து நல்ல ஒரு மாதிரி போல்டான ஒரு கேரக்டர். அவ சொல்றா நீங்க டெல்லியில இருந்து வந்து மும்பையில வந்து நம்ம காலி பண்ணிட்டு வந்துடலாம். 2 பேரும் அங்க வேலையில் இருப்பாங்க. அப்போ வந்து அந்த கமலா வந்து ஒய்ஃப் பேர் கமலா, சத்யா வந்து என்னால் இங்கே வேலை செய்ய முடியல, நம்ம மும்பையே போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே கமலா சொல்லுவா நீங்கள் வேணா போய் கொஞ்ச நாள் வேலை தேடி நீங்கள் எல்லாரும் செட்டில் ஆனதுக்கப்புறம் எனக்கு கூப்பிடுங்க, நான் அப்புறம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் இங்கே வந்துடுறேன்னு சொல்லுவோம். ஆனால் இல்லை என்னால் தனியாக பாருங்க, இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் இது ரொம்ப யதார்த்தமானது. எத்தனையோ இடத்துக்கு ஆண்கள் இப்படி இருக்காங்க. நம்ம அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு நம்ம பயங்கரமான ஒரு இதுப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தனியாக போக எனக்கு பயமா இருக்கு, நீயும் வேலையை ரிசைன் பண்ணிடு கமலா, நீயும் வேலையை ரிசைன் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம மும்பை போறோம், அங்கே போய் ஒரு வேலையை தேடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடையாது, கையில காசு கிடையாது, வாழ்றதுக்கு எந்த வழியும் தெரியாது. எப்படி ஒரு சிட்டுக்குருவி தன் வாழ்க்கையை வந்து ஒரு தைரியமாக ஃபேஸ் பண்ணதோ அப்படி அவங்க 2 பேரும் டெல்லியிலேருந்து கிளம்பி மும்பை வந்துடுறாங்க. வந்து நிறைய இடங்கள்ல நண்பர்கள் வீடுகள்ல வரவேற்பறைகள்ல தங்கணும்னு ஒரு வரியில சொல்லிட்டு போயிருப்பாங்க. நிறைய பேர்த்தோட வரவேற்பறைகள்ல தங்கி கடைசியில நாங்க ஒரு சின்னதா ஒரு அறை பிடிச்சி இந்த கதையில நாங்கள் அங்கே போய் இருக்கோம். ஒரு வரக்காப்பியும் ஒரு பண்ணோட இந்த சத்யா வந்து என்கிட்ட பேசலாம். எவ்வளோ பாருங்களேன், அந்த இடத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஒரு ஆணை வந்து எப்பவுமே நீங்கள் மற்ற கதைகள்லாம் பாருங்க, அவன் ஒரு கொடுமைக்காரனாகவும் அவன் வந்து மனைவியை புரிஞ்சுக்காத மாதிரி நிறைய கதைகள் அப்படி எழுதியிருப்பாங்க. ஆனால் அதே சமயம் ஒரு ஆண் எவ்வளவு மென்மையானவன், அவனுக்கு அந்த ஒரு துணை எவ்வளவு தேவை அப்படின்னு எழுதியிருப்பான். இப்போ இந்த மாதிரி வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாக ஒரு அன்பு பரிசாக ஆதின்னு ஒரு பையன் அவனுக்கு இருக்காங்க. அவன் படிச்சு மும்பை போயிடுறான். ரொம்ப சின்ன கதை தான். அவன் வந்து வெளிநாடு அமெரிக்கா போயிடுறாம இவங்க இங்கேயே வாழ்றாங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் வாழ்றாங்க. இந்த கதையோட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க ஸ்டார்ட் பண்றது எண்டு அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை, இந்த கதையை மட்டும் சொல்றேன். நீங்க படிக்கணுன்றதுக்காக தான் நான் அங்கே இங்கெல்லாம் எதுவும் சொல்லாம கதையை மட்டும் சொல்றேன். இப்போ இந்த கதையில வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த சத்யாவுக்கு வந்து அந்த ஆணுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது. அவங்க இப்போ 70+ இருக்காங்க. உடம்பு சரியில்லாம போயிடுது, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திடுறாங்க. பையனை வந்து அமெரிக்காலேருந்து வர சொல்லிடுறாங்க. பையன் வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்க இதெல்லாம் என்ன சொல்றது, எல்லா பக்கமும் ஒயரெல்லாம் மாட்டி ரொம்ப இதாக படுத்திருக்கான். அப்போ மருத்துவர் வந்து சொல்றாரு, இந்த அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க, கமலா கிட்ட வந்து இப்போ என்ன பண்றது, அடுத்த கட்டமாக ட்ரீட்மெண்ட் தர்றதா இல்லை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னையும் இவங்க என்ன சொல்றாங்க, டாக்டர் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கோம், அந்த அமௌண்ட் இருக்கு, எங்கிட்ட நிறைய நகையெல்லாம் நான் வச்சிருக்கேன், அந்த நகையெல்லாம் நான் வித்து கூட நான் சத்யாவுக்கு செலவு பண்ணிடுவேன், நீங்க பாருங்க டாக்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் பையன் என்ன சொல்லுவான், இருமா எதுக்குமா அவசரப்படுற, இரு பொறு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி களைப்பா இருக்கிறதுனால அவ வந்து டீ குடிக்கிறதுக்காக போயிடுவான். ஆனால் இந்த பையன் என்ன முடிவு பண்றான் அப்படின்னு சொன்னா, அப்பாவுக்கு வந்து இந்த வென்டிலேட்டர் பொறுத்து இந்த இடத்துக்கு ஒரு ஹோல் போட்டு பண்ணோம்னா இன்ஃபெக்ஷன் இருந்து தப்பிச்சிடலாம், அவள் எப்படியா காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம், கண்டிப்பா பொழைச்சிடுவான்னு சொல்ல காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணலான்னு டாக்டர் சொல்லுவாரு. டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 70+ ஆயிடுச்சு, நீ போய் சேர்ற வயசு தானே, என்ன பண்ணலாம் நீங்க பார்த்து சொல்லுங்க. இப்படிதான் நம்மளை பயப்படுத்துவாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பார்க்காத, நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். அப்படி சொன்னோன்னே பையன் என்ன சொல்றான்னா, அம்மாட்ட, அம்மா நீ வந்து இதை போட்டு அப்பாவை காப்பாற்றி நானும் திரும்ப வந்து போயிட்டு கிடக்கணும், நான் அமெரிக்காலேருந்து ஒவ்வொரு முறை வந்துட்டு போனால் எனக்கு எவ்வளோ செலவாகுது, என்ன நான் வந்தமா காரியத்தை முடிச்சுமா போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஏண்டா யார் காரியத்தை யாரா முடிக்கிறது, நீ யாரா சொல்றது என் புருஷனோட ஆயுசு முடிவு பண்ணுறதுக்கு, எந்த அம்மா அப்படி பேசலாம். இப்படி பேசணும் டாக்டர், நீங்கள் நான் வந்து இன்சூரன்ஸ் பண்ண வச்சிருக்கேன், நான் நகையெல்லாம் வச்சிருக்கேன், நான் வித்து தரேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னே அந்த நர்ஸ் வந்து சொல்கிறா. ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க போல இருக்கு.
எப்படி உதாசீனப்படுத்துறோம் வயதானவர்களை, எவ்வளவு உதாசீனப்படுத்துறோன்ற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அங்க இருக்கு பாருங்க. அப்படி சொன்னோனையும் அவன் சொல்லுவா, என் தம்பி நம்ம பேசாம ஹாஸ்பிட்டல மாத்திரலாமா, பாரு இந்த நர்ஸும் சரி இந்த டாக்டரும் சரி எப்படி அநியாயமா பேசுறாங்க, எப்படியாவது நான் சத்யாவை காப்பாத்தி ஆகும், நம்ம வேற ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடலாம் தம்பி அப்படின்னு சொன்னோனையும் பையன் சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, பார்த்துக்கலாம் விடு, டாக்டர் என்ன சொல்றாரோ அதுதானே அப்படின்னு அவ சொல்லுவா. நீ நீ இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டர் நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். டாக்டர் எல்லாத்தையும் பண்ணுவார். ஆனால் அவருடைய உடம்பு நிலை முடியாமல் 75 வயது அவருக்கு, அவர் முடியாமல் அந்த அன்னைக்கு இறந்து போயிடுவார். அவன் எல்லா காரியம்லாம் முடிச்சுட்டு போயிடுவான். இந்த கதையோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பெண் என்ன யோசிக்கிறான்னா, இருக்கிற அந்த சொந்த வீட்டையும் வித்துருவா, எல்லாத்துக்கும் கொடுத்துருவா, இருக்கிற புத்தகம் அது இது எல்லாத்தையும் கொடுத்துருவா. கொடுத்துட்டு 50 ஆண்டுகளுக்கு முன்னால திருமணம் ஆன புதுசுல சிம்லால ஒரு ஹோட்டல்ல போய் அவங்க ஸ்டே பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அந்த நாள் அதே ஹோட்டலுக்கு போவோம். வெறும் அந்த 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 அது இதே மட்டும் ஒன்றும் இல்லாமல் அவங்க அப்பா கொடுத்த ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது, அந்த புத்தகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அவள் அங்கே போயிடுவான். போயிட்டு அங்கே போகும்போது அது எல்லாமே மாறி போய் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக 15 அடுக்கு மாளிகையாக கட்டிடமாக அது வந்து பிரம்மாண்டமாக நின்றுட்டு இருக்கு. அதில் 12வது மாடியில் இருக்கக்கூடிய ஒரு அறை எடுத்து அவங்க அங்கே போயிடுவான். போயிட்டு அந்த பெட்டு விரிப்பு அதெல்லாம் நீட்டாக இருக்கும். இவ வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பா. அதாவது அவள் அந்த இடத்துக்கு ரொம்ப முக்கியமாக நான் படிக்கிற பாருங்க, அந்த கதையோடைய இதெல்லாம் இப்படி எப்படி எழுத முடியும் இந்த மாதிரியெல்லாம் அப்படின்னு ரொம்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. இந்த ஒரு இடத்துக்கு சொல்லும் பொழுது, வேலையை முடிக்கிறதா யார் வேலையை யாரா முடிக்கிறது அப்படின்னு ஒரு இடத்துக்கு சொல்லுவான். இந்த கடைசியாக பேசும் பொழுது பாருங்க, இருளாய் கிடந்த பள்ளத்தாக்கை பார்த்தால், அந்த 12வது மாடியிலிருந்து பார்க்குறா கீழே, அது ஒரு பள்ளத்தாக்கு அங்கே பார்க்குறா. ரத்தின கம்பளமாய் விரிந்து தெரிந்தன பாறைகள். எனக்கு இந்த இடத்துக்கெல்லாம் எப்படிங்க இப்படி எழுத முடியும், கம்பளம்னா இப்படிலாம் விரிச்சிருக்கணும், அந்த கற்கள் கம்பளமா தெரியுது, என்னங்க வான்னு சொல்லுது. ஐயோ எவ்வளோங்க, இதுக்கு மேலே எப்படிங்க ஒரு கவிதை மாதிரி எழுதியிருக்காங்க. இதை நீங்க கவிதையை வந்து கதையா இல்லை, நீங்க நான் கதையை சொல்ற கவிதையா இருக்குங்க. அப்புறம் சொல்றாங்க, தன்னை பார்த்து கொண்டாள், தன் ஒரு முழுசு பார்க்குறாள், தன்னை முழுவதும் பார்த்து கொண்டாள். 72 வயது, காலாவதியாகிவிட்ட உடல். ஆதியை பொறுத்தவரை, பையனை பொறுத்தவரை காலாவதியாகிவிட்ட உடல். வாழும் காலத்தை யார் அளவிடுவது? ரொம்ப அருமையான வரீங்க, வாழும் காலத்தை யார் அளவிடுவது. இவ்வளவுதாங்க, என்ன ஷார்ப்பு பாருங்க. கதைனா இப்படிதாங்க இருக்கணும், இவ்வளவு ஷார்ப், வளவள குலகெல்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப அப்படின்ற என்ன சொல்றோம், பொட்டு தெரிக்கிற மாதிரி தெரிக்குது. அப்படி இந்த கடைசியா அந்த அவ சொல்ற பாருங்க, அந்த பத்தி தாங்க அந்த கதையோடைய ஜீவனே இருக்குது. பால்கனியின் தடுப்பு கம்பிகளில் வலது காலை வைத்த போது நினைத்து கொண்டாள். அந்த நல்லா நிக்கிற அந்த பால்கனியில ஏறி அந்த காலெல்லாம் வச்சிடறான். புதிய உடைகளையும் உள்ளாடைகளையும் அணிந்து கொண்டாள். பையனுக்கு எந்த கெட்ட பேர் வரக்கூடாதுல்ல, அம்மா இப்படி தலைவிதி கோலமா போயிட்டா, கிழிஞ்சு துணி போட்டிருந்தாலாம் யாரும் பேசிடக்கூடாதுல்ல, பையனுக்கு அதான முக்கியம், பெருமை பீத்தணும்ல, நான் நல்லா வச்சிருந்தேன் எங்க அம்மாவை அப்படின்னு. ரத்தின நீளத்தில் கால்களை கட்டாமல் சுதந்திரமாக இருக்க விடும் சௌகரியமான சல்வார் கமிஸ். என்ன பாருங்க, போடவே எழுதல, பெரிய கால்களை எல்லாம் அழகா விரிச்சு நீட்டுற மாதிரி சல்வார் கமிஸ் போட்டிருந்தாயோ. இந்த இடமெல்லாம் பாருங்க ஒரு பெண்ணோட பலிங்க. அதெல்லாம் நீங்க புடவைய வந்து பாரம்பரியமான உடை அப்படி இப்படி என்ன வேணாலும் பேசலாங்க, ஆனா வசதி சத்தியமா கிடையாது. நாங்க எங்க போனாலும் நீங்க எல்லாரும் என்னை கேட்கிற கேள்வி, ஏன் நீங்க புடவை கட்டுறதுல, எங்க இங்கேயாவது நாங்க இதெல்லாம் போட்டுக்கிறோங்க வசதியா, கையை காலெல்லாம் ஆட்டி ஆட்டி பேசிக்கிறோங்க, இந்த கையை நீட்டி சத்தியமா சொல்றேன். அதெல்லாம் நம்ம எழுதும்போது தாங்க அவங்களை பிடிக்குது நமக்கு. நீங்க சாரி கட்டிட்டு இந்த நீங்க இடத்தெல்லாம் தூக்கவே முடியாது, இங்கேயும் இப்படிதான் பேச முடியும். பாருங்க சௌரியமா இந்த கையில தூக்கி தூக்கி பேசுது, அது சல்வார் கமிஸ் தாங்க வசதி முடியாது. அப்புறம் சொல்றாங்க பாருங்க, அவள் சடலம் பற்றிய போலீஸ் குறிப்புகள் எந்த வகையிலும் ஆதியை அவமானத்துக்குள்ளாக்காது. எல்லாவித கௌரவத்துடனும் நல்ல ஆடைகளுடன் அவள் இறந்திருக்கிறாள் என்பது அவனுக்கு ஆறுதலாக இருக்கும். தாடை, பற்கள், தோள்பட்டை, கைகள், தொடை எல்லாம் முறிந்து போய் பொடி பொடியாகலாம், ஆனால் முதுகெலும்பு முறியக்கூடாது. அப்போதுதான் ஆதிக்கு தெரியும் அவள் முதுகெலும்பின் பலம். சொல்லிட்டு பெண்களை பொறுத்தவரை அது காலாவதியாகாத ஒன்று என்று. சரியா, முதுகெலும்போட இங்கதாங்க அந்த பெண்ணை நமக்கு பிடிக்குது. நான் ஒன்னும் சோர்ந்து போக மாட்டேன்டா, எவனோட தயவுல நான் வாழ மாட்டேன்டா, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குடா, எனக்கு வாழ தெரியும்டா, நீ யாரா எனக்கு சோறு போடுறது, ஒரு பெத்த பையனை பார்த்து கேட்கிற ஒரு துணிச்சல் இந்த பெண்ணுக்கு தாங்க இருக்கு. ஒரு மானரோசம் இல்லை, எந்த பெண்ணா இருந்தாலும் இப்படிதாங்க வாழுவா நான் சொல்றேன். அப்புறம் சொல்ற கடைசியா இதே தான் இந்த வரி, மனத்தில் பெஹால் ஒலிக்க, அது ஒரு இந்திய இசை, அது பெஹால் ஒலிக்க
இன்னொரு காலையும் தூக்கி பால்கனியின் கைபிடி சுவரில் அமர்ந்து மெல்ல சரிய தொடங்கினாள். இதோட கதை முடிஞ்சது. நன்றி எல்லோருக்கும். வாசி.